நிச்சயமாக இது 76,000 மக்கள் வீதம் என்பது குறைந்திருக்கின்றது இந்த 3ஆம் காலாண்டில் என்பதை புள்ளி விவர திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதற்கான காரணம் நிரந்தர வதிவிடவாளர்கள் தவிர்ந்த ஏனையவர்களின் வருகை என்பது குறைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2023-24 ஆண்டுகள் தான் கனடாவிலேயே அதிகமான அளவு இந்த உள் நாட்டில் அகதி கோரிக்கையை சமர்ப்பித்த தற்காலிக தொழிலாளர்கள் மற்றும் சர்வதேச மாணவர்கள் தொகை என்பது இருந்ததன் காரணமாக அங்கே ஒரு மாற்ற முயற்சி கொண்டு வந்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சடுதியாக இவ்வாறான நிலைமை தொடருமாக இருந்தால் நிச்சயமாக வீடுகளின் விலைகள் என்பன குறைவதுடன் இந்த வாடகை சந்தையில் பெரிய மாறுதல் என்பது, அதாவது வாடகை குடியிருப்பாளர்கள் தங்களுடைய விலைகளை தாங்களே தீர்மானிக்கக்கூடியதாகவும் அல்லது கால எல்லைகளை நிர்ணயிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று சொன்னால், இதற்கு முந்தைய காலங்களில் அந்த வாடகைக்கான இடத்தேடல் என்பதை இவ்வாறான தற்காலிக தொழிலாளர்களும் சர்வதேச மாணவர்களும் தான் பெரிய அளவில் நகரங்களில் ஏற்படுத்தி இருந்தார்கள். வீடுகள் விற்பதிலும் வீட்டு சந்தையில் வீடுகளின் விலை குறைவதிலும் அல்லது வாடகை குடியிருப்பாளர்களுக்கு இருந்த ஒரு, அதாவது வாடகைக்கு வீடு தேடுபவர்களிடையே தேடுபவர்களின் தொகை கூடவாக இருந்தபடியால் வாடகையை வீட்டின் உரிமையாளர்களே அல்லது கட்டிடத்தின் உரிமையாளர்களே நிர்ணயிக்கக்கூடியதாகவும் கால எல்லைகளை அவர்களே நிர்ணயிக்கக்கூடியதாகவும் இருந்த தன்மைகளில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. பல குடி உரிமை பெற்றவர்கள் தங்களுடைய நாடுகளிலே சென்று இருப்பதும் தேவைகளுக்கு கனடாவுக்கு வந்து செல்வதும் அப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக இப்பொழுது தென்னாசிய பிராந்தியம், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் எல்லாம் பலரும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதெல்லாம் அடையாளம் காணப்பட்டது. அவர்கள் கூட கொடுக்கப்பட்ட தங்களுக்கான கொடுப்பனவுகளை அங்கிருந்து பெறுவது கூட அதாவது அறியப்பட்டிருந்தது. கனடா இந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு ஒரு மேலதிகமான சனத்தொகை என்பது அவசியம்தான? காரணம், முன்னம் ஒரு இடர்பாடு இருந்தது. இங்க இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளுக்கு பொருத்தமாக சனத்தொகை இல்லை. காரணம், குடி வரவாளர்களினுடைய எண்ணிக்கையினால் அந்த சமநிலை குழம்பு இருந்தது. அதனால வேலையின்மை பிரச்சனைகள் இருந்தது, பொருளாதார விலையேற்றம் இருந்தது, இருக்கிற இடங்களுக்கான தட்டுப்பாடுகள் நிலவியதும் ஆக அப்படியான ஒரு நெருக்கடி நிலைமையை கடந்த 2 வருடங்களுக்குள்ளே நாங்கள் அனுபவித்திருந்தோம். விண்ணப்ப முயற்சிகளில் சில இடங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகின்ற புள்ளிகள் குறைவான புள்ளிகள் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவையை நாடி செல்வதற்காக. அதே போல மொழி அடிப்படையில் கூட பிரெஞ்சு மொழி தேவையை நாடுபவர்களுக்கான புள்ளிகள், தேவையாக பெறப்போகின்ற புள்ளிகள் என்பதையெல்லாம் குறைந்தவையாக இருப்பதற்கு இதுதான் காரணம். இவ்வாறான பல வழிமுறைகள் நடைமுறைக்கு வரலாம். ஆனால் தற்போதைய நிலையில் அது வருவதென்பது சற்றே கடினமானது. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது தாங்கள் செய்த தவறில் இருந்து மீண்டெழுந்து வர முயற்சிக்கின்றார்கள். தொழில்துறை சார்ந்தவர்களின் தேவை என்பது தவிர்க்க முடியாததாக விடும். ஏனென்றால் அவர்கள் அந்த தொழில்துறை தேவையான தொழில்துறையை நாடி செல்லாவிட்டால் சில வேளைகளில் அலுவலகம் நோக்கிய செயற்பாடுகளையும் அல்லது கணனித்துறை சார்ந்தவற்றையும் அல்லது வேறு துறைகளிலும் கனடியர்கள் ஈடுபடுகின்ற பொழுது இந்த சுகாதாரத்துறை அல்லது கட்டிட நிர்மாணத்துறை அல்லது சுரங்க தொழில்துறை அல்லது விவசாய தொழில்துறை போன்றவற்றிற்கு வேறு நாடுகளில் இருந்து மக்கள் தேவைப்படலாம். இது வழக்கம் போலவே சமூக அரசியல் பரப்புகள் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை, பேசு பொருட்களை உரையாடுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் கனடாவினுடைய காலாண்டுக்கான இந்த ஆண்டு நிறைவுக்கான சனத்தொகை கணக்கெடுப்பு முடிந்திருக்கிறது. அதன்படி அதிலே ஒரு பாரிய வீழ்ச்சியினை கனடா சந்தித்திருப்பதை அது எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய நிரந்தர வதிவிட குடியுரிமையாளர்கள் வெளியேறியவர்களினுடைய வெளியேற்றமாக இருக்கட்டும், இங்கு வருகிற மாணவர்களினுடைய எண்ணிக்கை குறைவடைந்ததாக இருக்கட்டும், இப்படி பல காரணங்களை சொல்லுகிறார்கள். இது கனடாவினுடைய ஒவ்வொரு மாகாணங்கள்ல ஒவ்வொரு அளவுகள்ல இந்த வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. ஒரு சில மாகாணங்களில் பெருமளவு எந்த ஒரு வித்தியாசத்தையும் காண முடியாமல் அதனுடைய அதே மாதிரியான எண்ணிக்கை தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த கணக்கீட்டு அறிக்கை, இந்த சனத்தொகை மதிப்பீடு எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறது என்பதை குறித்து நாங்கள் சுரேஷ் தர்மாவோடு உரையாட போகிறோம். வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேர்களே.
மற்றொரு உரையாடலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. வெளியாக இருக்கக்கூடிய இந்த கணக்கீட்டு மக்கள் சனத்தொகை கணக்கீட்டு மதிப்பு சொல்லுவது என்ன? நிச்சயமாக இது 76,000 மக்கள் வீதம் என்பது குறைந்திருக்கின்றது இந்த 3ஆம் காலாண்டில் என்பதை புள்ளிவிவர திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இதற்கான காரணம் நிரந்தர வதிவிடவாளர்கள் தவிர்ந்த ஏனையவர்களின் வருகை என்பது குறைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 2023, 24ஆம் ஆண்டுகள் தான் கனடாவிலேயே அதிகமான அளவு இந்த உள் நாட்டில் அகதி கோரிக்கையை சமர்ப்பித்த தற்காலிக தொழிலாளர்கள் மற்றும் சர்வதேச மாணவர்கள் தொகை என்பது இருந்ததன் காரணமாக அங்கே ஒரு மாற்ற முயற்சி கொண்டு வந்தப்பட்டிருந்தது. அதுதான் முக்கிய காரணமாக இந்த திட்டத்தில் இருக்கின்றது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டிலிருந்து 2027ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரைக்கும் இந்த மாற்று திட்டம் ஒன்றை தற்போதைய அரசு அறிவித்து அதை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்றது. இந்த விடயம் என்பது நிச்சயமாக 2 வழிகளில் இந்த பொருளாதார நிலைமைகள், வீடு விலை விவரங்கள் மற்றும் வாடகை விவரங்கள் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரலாம். குறிப்பாக இந்த சடுதியாக இவ்வாறான நிலைமை தொடருமாக இருந்தால் நிச்சயமாக வீடுகளின் விலைகள் என்பன குறைவதுடன் இந்த வாடகை சந்தையில் பெரிய மாறுதல் என்பது, அதாவது வாடகை குடியிருப்பாளர்கள் தங்களுடைய விலைகளை தாங்களே தீர்மானிக்கக்கூடியதாகவும் அல்லது நிர்ணயிக்க கால எல்லைகளை நிர்ணயிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று சொன்னால், இதற்கு முந்தைய காலங்களில் அந்த வாடகைக்கான இடத்தேடல் என்பதை இவ்வாறான தற்காலிக தொழிலாளர்களும் சர்வதேச மாணவர்களும் தான் பெரிய அளவில் நகரங்களில் ஏற்படுத்தியிருந்தார்கள். அது தொடர்பான ஒரு பாதக நிலை ஏற்பட்டாலும் அந்த நீண்ட கால அடிப்படையில் இந்த வீடுகளை கொள்வனவு செய்வது என்பது இளையோர்கள் போன்றவர்களுக்கும் சாதகமான நிலைக்கு செல்வதற்கும் அதற்கான ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 13 பில்லியன் டாலர்களை அரசு வழங்குகின்ற திட்டம் என்பது மேலூட்டமாக இருக்க போகின்றது. இருந்தும் இங்கே ஒரு குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், கனடாவின் சனத்தொகையில் இந்த 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது ஓய்வு வயதை அடைந்தவர்களுக்கு மேற்பட்டவர்கள் என்பவர்கள் 5இல் ஒருவராக இருக்கின்றார்கள். அதேவேளை 20 வயது 1லிருந்து 19 வயது வரையான இந்த பாடசாலை மாணவர்கள் தொகை கூட 5ருக்கு ஒருவராக இருக்கின்றார்கள். எனவே அந்த பிரதியீடு இருந்தாலும் இங்கே உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், தற்பொழுதைய சுகாதார வசதிகளால் ஏற்பட்டுள்ள வசதிகள் என்பன 100 வயது தாண்டி இருப்போரின் தொகையை கனடாவில் அதிகரித்து செல்கிறது. குறிப்பாக 80 வயதுக்கு மேற்பட்டோர், 75 வயதுக்கு மேற்பட்டோர் எல்லாம் முன்னர் இருந்ததை விட இப்பொழுது பல மடங்காக இருக்கக்கூடிய அளவு வசதிகள் இருக்கின்றன சுகாதார நிலைமைகளில் முன்னேற்றங்களா. இவை இன்னொரு பக்கத்தால் வேலை வாய்ப்புகளை கூட ஏற்படுத்துகின்ற நிலைமை. அதாவது PSW பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர் மற்றும் DSW டைரக்ட் சப்போர்ட் ஒர்க்கர் போன்ற தொழில்களில் வேலை வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தக்கூடிய நிலை இருந்தாலும், தற்போதைய கல்வி கற்கின்ற சமுதாயம் அந்த தொழில் முறைக்கு வருமா அல்லது இந்த புதிய நடவடிக்கைகள், பொருளாதார நடவடிக்கைகளில் கனிமங்களை தேடுதல் மற்றும் எரிவாயுவை வேறு இடங்களுக்கு திசை திருப்பியை கொண்டு செல்லல், நேச்சுரல் கேஸ் மற்றும் எரிபொருள் சுத்திகரிப்பை அமெரிக்காவில் இருந்து கனடாவிற்குள் உள்வாங்குதல் போன்ற தொழில்துறைகளில் எல்லாம் நிறைய தொழில் புரட்சி தெரிந்தவர்கள் அல்லது தொழில்முறை தெரிந்தவர்கள் தேவையாக இருப்பதால் நிலைமைகளில் சில வேளைகளில் மாற்றம் ஏற்படலாம். ஆனால் இன்றைய நிலையில் இந்த தகவல் என்பது நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் இவ்வாறு தொடராக அடுத்தடுத்த காலாண்டுகளுக்கும் இடம்பெறுமாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியில் சில மாற்றங்களை கொண்டு வரும். நிச்சயமாக இந்த வீடுகள் விற்பதிலும் வீட்டு சந்தையில் வீடுகளின் விலை குறைவதிலும் அல்லது வாடகை குடியிருப்பாளர்களுக்கு இருந்த ஒரு அதாவது வாடகைக்கு வீடு தேடுபவர்களிடையே தேடுபவர்களின் தொகை கூடவாக இருந்தபடியால் வாடகையை வீட்டின் உரிமையாளர்களே அல்லது கட்டிடத்தின் உரிமையாளர்களே நிர்ணயிக்கக்கூடியதாகவும் கால எல்லைகளை அவர்களே நிர்ணயிக்கக்கூடியதாகவும் இருந்த தன்மைகளில் எல்லாம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக நல்லது. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் குறித்த விடயத்திலேயே ஒரு விடயம் இருந்தது. இந்த நிரந்தர குடியுரிமையாளர்கள் இங்க இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் வந்து நெறைய பேர் இங்க இருந்து குடிபெயர்ந்திருக்கிறார்கள். அதுவுமே இந்த சனத்தொகை வீழ்ச்சியிலே ஒரு காரணமாக பதிவாகி இருக்கிறது. ஆக கோவிட்டுக்கு பிறகான காலப்பகுதிகள்ல இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸினுடைய குடியகல்வுக்கு பொருளாதார ரீதியான என்ன காரணங்கள் காரணமாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
பொருளாதார ரீதியான காரணம் என்பதை விட அவர்கள் எதிர்நோக்குகின்ற, அதாவது விலைவாசி ஏற்றங்கள் மற்றும் தொழில் துறைகளில் ஏற்படுகின்ற போட்டிகள் போன்றனவும் அது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற லேண்ட் இமிகிரண்ட் அல்லது பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் என்பவர்களை விட கனேடிய குடியுரிமை பெற்றவர்களில் பலரும் இரண்டாம் நிலை குடியுரிமை பெறுவதாகவும் அல்லது வேறு நாடுகளை சேர்ந்து வாழ்வதாகவும் அதற்காக அந்த நாடுகளில் உள்ள நிலைமைகள் காரணமாக கூட இருக்கின்றன. அவைதான் இதற்குரிய ஒரு மாற்றங்கள். அதாவது கனடாவில் இருந்து மக்கள் வெளியேறுகின்றார்களா என்றால் ஆம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் அது பெருந்தொகையில் இடம்பெறுகின்றதா என்றால் அதற்கான அடையாளப்படுத்தல் இன்னும் இடம்பெறவில்லை. இருந்த பொழுதிலும் இந்த சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்வோர் மற்றும் வேறு இடங்களில் சென்று குடியேறியவர்கள் எல்லாம் இவ்வாறான மாற்றங்களின் தேவைகளை உணர்ந்தவர்களாகவும் அல்லது தொழில் வாய்ப்புகள் பெருகுகின்ற இடங்களை நோக்கி செல்பவர்களாகவும் அல்லது அமைதியை நோக்கி செல்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். அமைதியை நோக்கி என்பது அவர்கள் ஒரு வயதை அடைந்து விட்ட பிறகு தங்களுடைய வாழ்க்கை முறையை வேறு இடங்களுக்கு நகர்த்துபவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதுதான் இதற்கான உண்மையான காரணமாக இருந்தாலும் அது கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையாக இங்கே இருக்கும். இங்கே என்னன்னு சொன்னால் இந்த கனேடிய பிரஜா உரிமையை பெறுகின்ற பிற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் இந்த இரட்டை பிரஜா உரிமை பெறுதல் என்பது பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் பல நாடுகளில் இப்பொழுது கோவிட் காலத்தில் கூட அடையாளப்படுத்தப்பட்ட ஒன்று. பல உரிமை பெற்றவர்கள் தங்களுடைய நாடுகளிலே சென்று இருப்பதும் தேவைகளுக்கு கனடாவுக்கு வந்து செல்வதும் அப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக இப்பொழுது தென்னாசிய பிராந்தியம், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் எல்லாம் பலரும் அவ்வாறான செயற்பாடுகளில் இருப்பது எல்லாம் அடையாளம் காணப்பட்டது. அவர்கள் கூட கொடுக்கப்பட்ட தங்களுக்கான கொடுப்பனவுகளை அங்கிருந்து பெறுவது கூட அதாவது அறியப்பட்டிருந்தது. இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த புலம்பெயர்ந்து வந்தவ முதலாம் சந்ததியினர் தாங்கள் இவ்வாறான பெயர்வுகளை மேற்கொள்வது அதிகமாக இருக்கும். இருந்த பொழுதிலும் அதற்கு அடுத்த தற்பொழுதைய மில்லேனியல்ஸ் அல்லது ஜெனரேஷன் எக்ஸ் எனப்படுகின்ற அடுத்தடுத்த சந்ததியினர் வீடுகளில் இருந்து வேலை செய்தல் அல்லது வேறு நாடுகளில் இருந்தே வேலை செய்யக்கூடிய வகையிலான அந்த தொழில் வாய்ப்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை கூட இருக்கின்றது. அது கூட பாதிப்புகளை ஏற்படுத்தும். நிச்சயமாக. ஆக இது இப்படி இருக்கு. கனடா இந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு ஒரு மேலதிகமான சனத்தொகை என்பது அவசியம் தானே. காரணம், முன்னம் ஒரு இடர்பாடு இருந்தது. இங்க இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளுக்கு பொருத்தமாக சனத்தொகை இல்லை. காரணம், வரவாளர்களினுடைய எண்ணிக்கையினால் அந்த சமநிலை குழம்பி இருந்தது. அதனால வேலையின்மை பிரச்சனைகள் இருந்தது, பொருளாதார விலையேற்றம் இருந்தது, இருக்கிற இடங்களுக்கான தட்டுப்பாடுகள் நிலவியதும். ஆக அப்படியான ஒரு நெருக்கடி நிலைமையை கடந்த 2 வருடங்களுக்குள்ளே நாங்கள் அனுபவித்திருந்தோம். ஆக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே சனத்தொகை குறைவடைவது என்பது நல்லதாக பார்க்கப்படுகிறதா, இல்லாவிட்டால் மோசமான ஒன்றினுடைய குறிகாட்டியா? இது ஒன்று. அதே நேரம் இந்த சனத்தொகை குறைவடைவதை இன்னும் ஊக்குவிப்பதற்கு, அதாவது சனத்தொகை பரம்பலில் ஏற்பட்டிருக்கிற அந்த இடைவெளியை சரி செய்வதற்கு கனேடிய அரசு என்ன முயற்சிகளை எடுக்கிறது? மிக குறிப்பாக பிறப்பு வீதம் குறித்த, இல்லாவிட்டால் குடும்பங்களினுடைய பிள்ளை பெற்றுக் கொள்ளுகிற வீதங்களை அதிகரிப்பதற்கான ஏதேனும் முயற்சிகளை எடுத்திருக்கிறதா? அது தனிப்பட்ட விருப்பாக இந்த பிள்ளை பெறு என்பது அமைந்துவிட்ட காரணத்தினால் அது குறித்த முயற்சிகளில் இவர்கள் எவ்வாறான பங்கீட்டை செலுத்தலாம் என்கின்றது எதிர்வரும் காலங்களில் தெரிய வரும் என்றால் அதற்குரிய பொறுப்புகள் கூட, அதாவது இப்பொழுதைய ஒரு சந்ததியினரின் அந்த அவர்கள் தங்களுடைய வாழ்வியலை திட்டமிடுகின்ற பொழுது ஒரு பிள்ளை பெறு என்பதை அவர்களுக்கு ஒரு 16 18 அல்லது 20 வருட பொறுப்பை கொடுக்கின்றது என்கின்ற ஒரு கோணத்தில் அதாவது பரம்பரை விருத்தி என்பதை சாதாரணமாகவே புறந்தள்ளி வேறு விதமாக சிந்திக்கின்றார்கள். அதாவது இது ஒரு பொறுப்பு என்று, அல்லது தாங்கள் ஒரு கட்டாயமான ஒரு வரையறைக்குள் உட்படுத்தப்படுகின்றோம் என்கின்ற ஒரு சிந்தனை மையம். அந்த சிந்தனை மையம் என்பது கலைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக கனடாவிற்கான குடிவரவாளர்கள் தேவை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தற்பொழுதைய நிலைமையில் ஏற்பட்டது ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தவறாக பாவிக்கப்பட்டவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சி. ஆனால் கனடாவில் இப்பொழுது உலகிலேயே கனடா இருக்கின்ற 2 அல்லது 3 நாடுகளுக்குள் அதிகமாக ஒரு மனிதருக்கு இருக்கின்ற சனத்தொகையின் பிரகாரம் நாங்கள் பிரித்து பார்ப்போமாக இருந்தால் நீர்நிலைகளை விட்டு
ஒரு கிலோமீட்டருக்கு 4 மனிதர்கள் என்கின்ற அளவில் சனத்தொகை பரம்பல் என்பது இருக்கின்றது. இது அதிக அளவிலான நிலப்பரப்பு கனடாவில் இருக்கின்றது என்பதை காட்டி நிற்கின்றது. இவ்வாறான நிலைமை என்பது கனடா மற்றும் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் ஸ்வீடன் ஆகிய 4 நாடுகளும் தான் முதல் நிலையில் நிற்கின்றன என்று நினைக்கின்றேன். அவ்வாறுதான் இருக்க வேண்டும். அந்த நாடுகளில் கனடா எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றது என்பது சரியாக தெரியாவிட்டாலும் 2வது அல்லது 3வது இடத்தில் கனடா இருக்க வேண்டும். அதாவது சனத்தொகைக்கேற்ப நிலம் என்பது கனடாவில் அதிக 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 அளவில் இருக்கின்றது. எனவே அவ்வாறான நிலப்பரப்பில் எல்லாம் குடியேறலாமா என்றால் இல்லை. பல நிலப்பரப்புகள் என்பன கனிமங்கள் நிரம்பியதாகவும் போக்குவரத்து பாதைகள் இல்லாதவையாகவும் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் கனடாவின் அந்த இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளே பல இடங்கள் மக்கள் குறைவாக இருக்கின்றது என்பதும், அதற்கு அடுத்தபடியாக அந்த விவசாய தேவைகளை நோக்கிய நிலங்களை பாவிக்கின்ற பொழுது மக்கள் நகர்கின்ற தேவை என்பது அல்லது அந்த இடங்களை நோக்கி மக்கள் செல்கின்ற தேவை என்பதை கூட ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த வளர்ச்சி என்பது காணப்படும். குறிப்பாக பார்ப்பீர்களானால் இங்கு ஒரு முக்கியமான விடயம், இந்த கனடாவும் அமெரிக்காவும் தான் உலகத்திலேயே நீளமான பாதுகாப்பற்ற எல்லையை கொண்ட நாடுகளாக இருப்பதாகவும் இணைந்து செயற்படுவதாக கனடாவில் உள்ள பலவீனம் என்னவென்று சொன்னால், கனடாவின் 90% சனத்தொகையும் அமெரிக்கா எல்லைகளுக்கு 200 மைல் அல்லது 250 மைல் தூரத்திற்குள்ளே வசிக்கின்றார்கள் என்றால், அது அந்த தொடர்பாடலுக்கான தேவையையும் அல்லது நகர்தலுக்கான தேவையையும் நோக்கியதாக ஆரம்ப காலங்களில் இவ்வாறான குடியிருப்புகள் என்பன அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு இருப்பது என்பது நிச்சயமாக அந்த பரம்பலை மட்டுப்படுத்தி வருகின்றது. ஆனால் இனிவரும் காலங்களில் வருகின்ற பொழுது இந்த பரம்பலுக்கு எங்கெங்கே தேவை இருக்கின்றதோ அவ்வாறு இப்பொழுது இந்த பிஆருக்குரிய விண்ணப்ப முயற்சிகளில் சில இடங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகின்ற புள்ளிகள் குறைவான புள்ளிகள் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவையை நாடி செல்வதற்காக. அதே போல மொழி அடிப்படையில் கூட பிரெஞ்சு மொழி தேவையை நாடுபவர்களுக்கான புள்ளிகள் தேவையாக பெறப்போகின்ற புள்ளிகள் என்பதையெல்லாம் குறைந்தவையாக இருப்பதற்கு இதுதான் காரணம். இவ்வாறான பல வழிமுறைகள் நடைமுறைக்கு வரலாம். ஆனால் தற்போதைய நிலையில் அது வருவதென்பது சற்றே கடினமானது. ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது தாங்கள் செய்த தவறில் இருந்து மீண்டெழுந்து வர முயற்சிக்கின்றார்கள். நிச்சயமாக. ஆக இப்போது இருக்கிற சூழலை பொறுத்தவரைக்கும், இந்த சனத்தொகையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விகிதாச்சார மாற்றம் என்பதும், இப்பொழுது கனடாவினுடைய ஒரு வாழ்வதற்கு பொருத்தமான நாடு என்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிற போது இருக்கிற நிலைமைக்கும், இனி வருகிற காலங்களில் நாங்கள் குடி வரவினை எதிர்பார்க்க முடியுமா? இல்லாவற்றில் குடி அகழ்வினை அதிகமாக எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாக குடிவரவு என்பது இருக்கும். அது தொழில்துறை சார்ந்தவர்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்பது எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்த போகின்றது, அதன் மூலம் வரப்போகின்ற தேவைகளை கட்டுப்படுத்துவதற்காகவும் திட்டங்களை வருவதற்காகவும் கனடா என்பது நிச்சயமாக $2 பில்லியன் தனது வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கி இருக்கின்றது. அவ்வாறான ஒதுக்குகளில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னால் அறிவாளிகளை உள்வாங்குதல் அல்லது அனுபவஸ்தர்களை உள்வாங்குதல். அவ்வாறான பல திட்டங்கள் அமையும். அதே போல நான் குறிப்பிட்டது போல இந்த வயது கூடியவர்களின் எண்ணிக்கை கூடுகின்ற பொழுது அதற்கு ஏற்ப ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், அதாவது பராமரிப்பாளர்கள் வருவார்களான். இப்போ சில வழிகளில் தாதிகளின் தேவை என்பது குறையலாம். ஏனென்றால் இந்த ஏஐ மருத்துவத்துறையை மிகவும் ஆதிக்கம் செலுத்துவதாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கின்றது. இயந்திரங்கள் தான் எவ்வளவு அளவு மருந்து கொடுக்கப்பட வேண்டும், எவ்வாறு மனித பராமரிக்கப்பட வேண்டும் போன்ற பலவற்றையும் கண்காணிப்பதை எல்லாம் நாங்கள் காண்கின்றோம். அதில் மேலதிக வளர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே தாதிகளின் தேவை என்பது குறைந்தாலும் தனிப்பட்ட பராமரிப்பாளர்களின் தேவை என்பது தவிர்க்க முடியாதது. அவ்வாறான நீலட்சத்தை இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் என்பவர்களின் உள்வாங்குதல் என்பது ஏற்கப்படுமா, அல்லது கனடாவில் அவ்வாறானவர்கள் அதற்குரிய படிப்பை மேற்கொள்வார்கள் என்ற தேவை இருக்கின்றது என்றால், நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் மாகாண அரசு கூட இவ்வாறான துறையில் படிப்பவர்களுக்கு $20,000 அதாவது பணத்தை கொடுப்பதாகவோ அல்லது அவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் சேவை செய்தால் அதற்குரிய வரி விலக்குகளை அளிப்பதாகவோ திட்டங்களை முன்மொழிந்திருக்கின்றன. எனவே அந்த எவ்வாறு நிலைமை செல்லும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த சனத்தொகை அதிகரிப்பு என்பது இவர்கள் எதிர்பார்ப்பது போல அதிகரித்தால் கூட அல்லது அதிகரிக்காவிட்டால் கூட
தொழில்துறை சார்ந்தவர்களின் தேவை என்பது தவிர்க்க முடியாததாக விடும். ஏனென்றால் அவர்கள் அந்த தொழில்துறை தேவையான தொழில்துறையை நாடி செல்லாவிட்டால் சில வேளைகளில் அலுவலகம் நோக்கிய செயற்பாடுகளையும் அல்லது கணினித்துறை சார்ந்தவற்றையும் அல்லது வேறு துறைகளிலும் கனேடியர்கள் ஈடுபடுகின்ற பொழுது இந்த சுகாதாரத்துறை அல்லது கட்டிட நிர்மாணத்துறை அல்லது சுரங்க தொழில்துறை அல்லது விவசாய தொழில்துறை போன்றவற்றிற்கு வேறு நாடுகளில் இருந்து மக்கள் தேவைப்படலாம். அதுதான் உண்மை. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இந்த விடயத்தினை விவகாரத்தினை நாங்கள் போதுமான அளவுக்கு ஒவ்வொரு கோணங்களிலே பேசி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி இந்த உரையாடலில் இணைந்து கொண்டமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.